ஏன்னா தேர்தல் காலம் தொடங்கி விட்டா கூட நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு காலத்துல புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் பிரச்சார வடிவத்தை கொடுத்தது ரூட் மேப்பு அவர் தான். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர்ன்றாங்க, ஐபேக்ன்றாங்க, ஏதோ தனியார் கம்பெனிகள் விட்டது. எப்படி இந்த இடத்துல எவ்வளவு பேர் வரணும், அம்மாவை யார் சந்திக்கணும், அம்மா யாரை சந்திக்கணும், தலைவர்கள் எங்க போகணுன்றதை முடிவு பண்றாங்க. ஆனா 30 ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐபேக் போன்ற நிறுவனத்துக்கெல்லாம் மூத்தவர் ஐயா செங்கோட்டையன், கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய வயசு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான், ஒரு குழந்தை தான் அது. என்ன எங்களை போன்ற மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு 2 ஆண்டு தான் நாங்கள் சொல்ல முடியும். அவர் திரைத்துறையில் ஒரு 20 ஆண்டு 15 ஆண்டு விஜய் அவர்கள் பயணித்திருந்தா கூட, ஆனால் இன்று அந்த கட்சி ஒரு குழந்தை போன்றது. அப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை தாளாட்டி பால் ஊட்டி குளிப்பாட்டி துணிமணி அணிந்து அதற்கு நடைப்பயணம் கொடுத்து சைக்கிள் ஓட்டி ஸ்டெப்பாக அந்த குழந்தைக்கு பயணங்களை, நம்ம வாழ்க்கை பயணங்களை ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களோ அது போலதான் அரசியல் இயக்கமும். பயிற்சி தேவைப்படுகிறது. இன்றைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுகிறது. அந்த பயிற்சி கொடுக்கும் ஒரு ஆசிரியராக கட்டாயம் செங்கோட்டையன் இருப்பார். உங்களுக்கு ஒரே நாளில் அவர் தீய சக்தி என்று எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று சொன்னார். அந்த இயக்கத்திற்கு அவர் செல்ல மாட்டார் என்று நாங்கள் நினைத்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. திரைத்துறையர்கள் ஒரு ஆக்கிரமிப்பாளர்களா இருப்பாங்க. உதாரணம் அப்படின்னா திரைத்துறையை சார்ந்தவர்கள் தொடர்ந்து கோலோச்சி கொண்டிருப்பார்கள். அந்த வழியில் இன்று தமிழக வெற்றி கழகம் என்று புதிய இயக்கத்தை நடிகர் இருந்து இன்று தான் ஒரு மிக திரைத்துறையில் உச்சமாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் புதிய இயக்கத்தை கண்டிருக்கிறார். அவர் மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டத்தை நோக்கி அவருக்கு தேவை மக்கள் சேவை, மக்களை அணுகணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கம், தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனி இயக்கம் கண்டார். அந்த இயக்கம்தான் தொண்டர்களால் உருவாக்கிய இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் அண்ணா என்பதால் அதன் பெயரையே தன்னுடைய இயக்கத்திற்கும், பிரிவினை இல்லாத தேசிய நீரோட்டத்தில் புரட்சி தலைவர் அன்றே இணைந்த காரணத்தால் அந்த இயக்கத்திற்கு பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சுட்டி மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். அந்த இயக்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவர் அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். தன்னுடைய இளமை காலத்திலேயே அரசியல் வாழ்க்கையில் களம் கண்டவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அவர் முதலாக 1977 சத்தியமங்கலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். மக்கள் அன்று எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். ஒரு நீண்ட அரசியல் பார்வை கொண்டவர் கே.ஏ. செங்கோட்டையன். ஒரு மக்களை, தலைவர்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை, மக்களிடத்தில் தலைவர்கள் எவ்வாறு மக்களை அணுக வேண்டும் என்று அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். நமது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். இங்கே இருக்கிற கள நிலவரம் அவருக்கு முழுமையாக தெரியும், மக்கள் மனங்கள் தெரியும். ஒரு மாபெரும் தலைவர் தான். அவருடைய நீக்குதல் என்பது வருந்தக்கூடியது, வருந்தத்தக்கது. நான் செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் களம் என்பது அவருக்கு புதிதல்ல. அவர் கிட்டத்தட்ட ஒரு தடவை சத்தியமங்கலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மீதி 8 முறை, இதுவரை 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களித்து வெற்றி பெற்றவர். அவரை நீக்கியது மிகவும் வருந்தத்தக்கது, எங்களை போன்ற பொதுமக்களுக்கு வருந்தத்தக்கது. அவர் வேற எதுவும் கேட்கவில்லை. அவர் என்ன கேட்டார்? நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஒரு 7-8 பாராளுமன்ற தொகுதியில் 2ஆம் இடம் கூட பிடிக்க முடியாமல் 3ஆம் இடம் 4ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. ஒரு வெற்றியை ருசிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான உழைப்பும் அதற்கு தேவையான ஒருங்கிணைப்பும் கட்டாயம் தேவை, அனைவருக்கும் தேவை. நான் ஒரு அலுவலகத்துக்கு சென்றேன்னா கூட 4-5 ஊழியர்களோடு சேர்ந்து பணி செய்தாதான் அந்த அலுவலகத்தோடைய வளர்ச்சி, அந்த தொழிலோட வளர்ச்சி இருக்கும். ஒரு மக்கள் சேவை என்று செல்லும் பொழுது ஒரு விரல் சேர்ந்தால் ஓசைகள் வராது. 10 விரல்களும் 2 கைகளும் சேர்ந்து தட்டினால்தான் ஓசைகள் வரும். அதுபோல் பல கைகளோடு இணைந்து நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும். அவர் கேட்டது யாரும் வெளி மனிதர்களை அல்ல, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களால் அந்த கட்சியில் அடையாளம் காட்டப்பட்ட, அம்மாவோடு பயணித்த சில தலைவர்களை இணைந்து, அதை கூட அவர் என்ன சொன்னார், பொதுச் செயலாளர் முடிவெடுக்கட்டும் என்றுதான் சொன்னார். அவர் எதுவும் தனிப்பட்ட முறையிலேயோ கட்சி விரோத நடவடிக்கையிலேயோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பயணங்களை ஒரு சறுக்கல் போல், சூழ்ச்சி போல் அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டார்கள். அவர் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்டவர், ஒரு மூத்த அரசியல்வாதி. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு நம்ம அண்டை மாநிலங்களோட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 8-9 முறை சட்டமன்ற ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருடைய ஆயுள் காலம் 5 ஆண்டுகள். நீங்க 9 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அப்படின்னா நீங்க அதோடைய ஆண்டுகளை பார்த்துங்க. வேளாண்மை துறை அமைச்சராக இருந்திருக்காரு, தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்திருக்காரு, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு. நீங்க தமிழகத்துல இதெல்லாம் ஒரு மிக முக்கிய துறை. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. தமிழகத்தில் நம்ம ஒரு அரசு துறையில் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்திருக்கு. வளராத காலத்திலேயே இந்த தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்ப்பதற்காக அண்ணன் செங்கோட்டையனை அவருடைய வாழ்வியலில் அவர் பங்கு பெற்று மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். வேளாண்மை துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார், தகவல் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிருக்கிறார். அப்படி ஒரு மக்களோடு மக்களாக மக்கள் பணி செய்தவரை எதையுமே நம்ம உதாரணமா ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஞாபகப்படுத்தணும்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல மதுத்துறையோட அமைச்சராக இருக்காரு இல்லைங்களா முத்துசாமி, அவரும் ஒரு நீண்ட ஒரு நெடிய அரசியல் பயணம் உள்ளவர் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்கள் பிரிந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நோக்கி செல்லும் பொழுது அன்று அம்மையார் அவர்கள் முத்துசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போகும் பொழுது அம்மா அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் தன் கைப்பட கடிதம் எழுதினார். யாருக்கு? முத்துசாமி அவர்களுக்கு. உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கப்படும், நீங்கள் நம் இயக்கத்தை விட்டு செல்லக்கூடாது என்று. நீங்க பாத்தீங்கன்னா அம்மையாரை பல தலைவர்கள் இகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லணும்னா வளர்மதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். காலம் சென்ற சீமான், இன்றைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுடைய மாமனார் காளிமுத்து, முன்னாள் சபாநாயகர், அவர் அம்மாவை இழிவாக பேசியிருக்கிறார். பல தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பல தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பதவியில் உள்ள பல தலைவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை கட்சி இரண்டாக அம்மையார் ஜானகி அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் பிரியும் பொழுது, அனைத்து அண்ணா திராவிட கழகத்தில் பிளவு ஏற்படும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மிகவும் இகழ்வாக பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களெல்லாம் பிற்காலத்தில் அம்மாவோடு இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள், அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அதுபோல ஏனென்றால் மறப்போம் மன்னிப்போம், இது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. இது அனைவருக்கும் பொருந்தும். மறக்க வேண்டியதை மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டியதை மன்னிக்க வேண்டும். இது நம்ம மனித குலத்துடைய வாழ்வியோட தத்துவங்கள் தான். இது அனைத்து மனிதர்களுக்குமே பொருந்தும். யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கிடையாது. ஒரு குடும்பத்துல சகோதரனுக்கோ தாய்க்கோ மகனுக்கோ ஒரு அலுவலகத்துல ஒரு மேனேஜருக்கோ ஒரு கீழ்நிலை ஊழியர்களுக்கோ சில தேவைப்படும். அது போலதான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்த கருத்துக்களை கூப்பிட்டு பேசி ஒருங்கிணைந்து பண்ணியிருக்கணும். அவரை கட்சியை விட்டு நீக்கியது வருந்தத்தக்கது. அப்ப தன்னுடைய ஆயுள் முழுவதும் இந்த மக்களுக்கு சேவை செய்த ஒருவர் என்ன நிலை எடுப்பார்? அடுத்த கட்டத்தை நோக்கி அவருக்கு தேவை மக்கள் சேவை, மக்களை அணுகணும்.
இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கம் தமிழகத்தில் மிக வேகமாக ஒரு இளைய சமுதாயம் அவர்கள் எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாடு மட்டும் இந்த பாரத தேசத்தில் ஒரு விதிவிலக்கு. எப்பயுமே திரைத்துறையர்கள் வந்து ஒரு ஆக்கிரமிப்பாளர்களாக இருப்பாங்க. உதாரணமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கதை ஆசிரியர், ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு கதை ஆசிரியர், ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் பாரத ரத்னா அவர்கள் திரைத்துறையில் மிகப்பெரிய கதாநாயகனாக கோலோச்சியவர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையில் பிரபலமாக இருந்தவர், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பயணித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள். இது நீங்க ஒரு கேரளாவிலேயோ ஒரு காஷ்மீர்லயோ ஒரு பஞ்சாப்லயோ ஒரு மேற்கு வங்கத்திலேயோ ஒரு மகாராஷ்டிராவிலேயோ இந்த மாதிரி ஒரு மாறுதலை நீங்க வந்து எந்த ஒரு மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. தமிழகம் வந்து இதுக்கு விதிவிலக்கு. எப்படின்னா திரைத்துறையை சார்ந்தவர்கள் தொடர்ந்து கோலோச்சி கொண்டிருப்பார்கள். அந்த வழியில் இன்று தமிழக வெற்றி கழகம் என்று புதிய இயக்கத்தை நடிகர் இருந்து இன்று தான் ஒரு மிக திரைத்துறையில் உச்சமாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் புதிய இயக்கத்தை கண்டிருக்கிறார். அவர் மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்று இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை வந்து நீக்கிய காரணத்தால் தேர்தல் காலங்கள் இது தேர்தல் காலங்கள். இந்த தேர்தல் காலங்களில் இன்னும் பல தலைப்புச் செய்திகள் வரும். உங்களை போன்ற மீடியாக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும் எப்பொழுதுமே. ஏன்னா தேர்தல் காலம் தொடங்கிவிட்டா கூட நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது என்ற ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். நாளேடுகளாக இருக்கட்டும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், பத்திரிகை துறையாக இருக்கட்டும், சமூக ஊடகமாக இருக்கட்டும், இது போன்ற வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். அந்த வழியில் ஐயா செங்கோட்டையன் அவருக்கு வேறு வாய்ப்புகள் வந்து நிறையா இருந்தாலும் அவர் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் இன்று வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிக்கிறார். எல்லோருக்கும் உரிமை, அவர்கள் முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இது ஜனநாயக நாடு, நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய எதிர்காலம் என்பது போக போக தான் மக்கள் எந்த அளவு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பது நம்ம போக போக தான் கணிக்க முடியும். அவருடைய முடிவு என்பது அவர் ஒரு நீண்ட நெடிய அரசியல்வாதி. அவர் வந்து ஒரு இளையவரோ எந்த ஒரு அனுபவம் இல்லாதவரோ கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் பிரச்சார வடிவத்தை கொடுத்தது ரூட்டு மேப்பு வந்து அவர் தான். இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர்ன்றாங்க, ஐபேக்குன்றாங்க, ஏதோ தனியார் கம்பெனிகள் வந்து விட்டது. எப்படி இந்த இடத்துல எவ்வளோ பேர் வரணும், அம்மாவை யார் சந்திக்கணும், அம்மா யாரை சந்திக்கணும், தலைவர்கள் எங்கே போகணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐபேக் போன்ற நிறுவனத்துக்கெல்லாம் மூத்தவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அம்மையார் எங்கே செல்ல வேண்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்திக்க வேண்டும் என்று அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக, அவ்வளோ ஒரு சிறப்பாக இயக்கத்திற்காக பணி செய்தவர். அவரை நீக்கிட்டாங்கன்னா அப்போ அவருடைய பணிகள் தோய்வடையுது இல்லையா. எந்த ஒரு சமுதாய பணிகள் இருக்கிறவங்க, மக்கள் பணியில இருந்தவங்க ஒரு இடத்துல ஒரு இடைவெளி ஏற்பட்டதுன்னா அதை அடுத்த கட்டத்தை அவங்க இடைவெளியோட இருந்துட மாட்டாங்க. அரசியல் வரலாறு தெரியாதவர்களோ அரசியல் பணி செய்ய முடியாதவர்கள் தான் ஓய்ந்து போவார்கள். மக்கள் செல்வாக்கை இழந்தவர்கள் தான் ஓய்வு பெறுவார்கள். மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர்கள், மனிதர்கள் என்றுமே மக்களை நோக்கி தான் சென்று கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு எங்களை போன்ற மனிதர்களுக்கு ஒரு நல்ல முடிவு என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்க கேட்கிற கேள்வி 100% உண்மையான கேள்வி. இன்னைக்கு வந்து ஜெர்சி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்படுது. உதாரணமா சொல்லணும்னா நம்ம அண்டை நாடுகள் பூட்டானா இருக்கட்டும், நேபாளமா இருக்கட்டும், வங்காளதேசமா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், இன்னைக்கு பல நாடுகள் வந்து புரட்சி ஏற்பட்டு இளைய சமுதாயத்தால தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அவருடைய அனுபவம் கை கொடுக்கும். நீங்க இப்ப நம்ம கூட ஒரு சிறியவர்களா இருக்கிறோம், ஒரு மாணவர்களா பள்ளிகளை சேர்றோம், பள்ளி படிப்பை முடித்து விட்டு நம்ம நேரடியாக சமுதாய வாழ்க்கைக்கு வந்து விடவில்லை, கல்லூரி வாழ்க்கைக்கு போகிறோம். கல்லூரி வாழ்க்கை முடிந்த பின்பு பயிற்சி பட்டறைக்கு செல்கிறோம். அப்புறமா தான் நான் அலுவலகத்துக்கு போறோம். அப்புறம் தான் நம்ம சமுதாயத்துக்கு வரோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்கள் இருக்கிறாங்க, இளைய சமுதாயம் இருக்குதுன்னா அவங்கள நல்வழிப்படுத்த ஒரு தலைவர் தேவைப்படுகிறார்.
நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ அர்ஜுனார் இருக்காரு, புஸ்லி ஆனந்த் இருக்காரு, இன்னும் ஒரு 2 3 பேர் இருக்காங்க. மொத்தமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 5 பேர் தான். ஒரு IAS அதிகாரி ஒருத்தர் போனாரு. அப்புறம் இந்த இதுக்கு முன்ன நம்ம ஒருத்தர் பாஜகவில் பயணிச்சாரு. அதுக்கப்புறமா அதிமுகவுக்கு போனாரு தகவல் தொழில்நுட்ப பிரிவுல இருந்து. அதுக்கப்புறம் வந்து அது மொத்தமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஒரு 6 7 தலைவர்கள் தான் இருக்காங்க. ஒரு இயக்கம் என்று பாத்தீங்கன்னா தமிழகத்துல 234 சட்டமன்றம் இருக்கு. ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் பல கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டிய நிலை அரசியல் களத்துல இருக்கு. வெறும் ஒரே ஒரு தலைவர்களை வைத்துக் கொண்டு மக்கள் பணி செய்ய முடியாது. கட்சி தொடங்கி விடலாம். கட்சி 18 வயது முடிந்த வாக்களிக்க உரிமை பெற்ற யாரு வேணாலும் இந்த தேசத்துல கட்சி தொடங்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அந்த கட்சி மக்கள் மன்றத்தில், மக்கள் இடங்களில், ஆழமாக கிராமப்புறங்களில், கிளைக்கழகம் வரை சென்றடைந்து ஒரு கிளைக்கழகத்தில் 15 20 வாக்காளர்கள் அமைப்பு திரளாக இருந்து, அதுக்கப்புறம் நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, துணை பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இப்படி பல கட்டங்கள், பல அமைப்புகள் இருக்கு. நீங்க இந்த அனைத்து மட்டத்திலையும் ஒரு இயக்கத்தை முழுமையாக வளர்த்தெடுத்தால் மட்டும்தான் அந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக சட்டமன்றத்தில் நுழைய முடியும். இன்னைக்கு அப்படி பார்க்க போனீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய வயசு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான், ஒரு குழந்தை தான் அது. என்ன எங்களை போன்ற மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம்ன்றது வந்து ஒரு 2 ஆண்டு தான் நாங்கள் சொல்ல முடியும். அவர் திரைத்துறையில் ஒரு 20 ஆண்டு 15 ஆண்டு விஜய் அவர்கள் பயணித்திருந்தா கூட, ஆனால் இன்று வந்து அந்த கட்சி வந்து ஒரு குழந்தை போன்றது. அப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை தாளாட்டி, பால் ஊட்டி, குளிப்பாட்டி, துணிமணி அணிந்து, அதற்கு நடைப்பயணம் கொடுத்து, சைக்கிள் ஓட்டி, ட்ரை சைக்கிள்ஸ் எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த குழந்தைக்கு பயணங்களை, நம்ம வாழ்க்கை பயணங்களை ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களோ, அது போலதான் அரசியல் இயக்கமும். பயிற்சி தேவைப்படுகிறது. இன்றைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுகிறது. அந்த பயிற்சி கொடுக்கும் ஒரு ஆசிரியராக கட்டாயம் செங்கோட்டையன் இருப்பார். உங்களுக்கு ஒரே நாளையில மாற்றம் ஏற்படாது. நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நீதி கட்சியில இருந்து வந்தது. நடேசன் அவர்கள் நீதி கட்சியை தொடங்கினாரு. அது நீதி கட்சியில இருந்துதான் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமா வந்தது. உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலான பின்புதான் உங்களுக்கு அவங்க ஆளுங்கட்சியாக வர முடிஞ்சது. அதுலயும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற திரைப்பிரபலம் உள்ளே சென்று ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்றதுனாலதான் உங்களுக்கு வர முடிஞ்சது. அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்குள்ள தான் ஆகுது. ஒரு 2 3 மாநாடுகள் போட்டிருக்கிறாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 3 தேர்தல் பிரச்சார கூட்டம்னு போகும்போது தமிழகத்துல இதுவரை கண்டிராத ஒரு 40 42 பேர் உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் செங்கோட்டையன் போன்ற அனுபவசாலிகள் தேவைப்படுகிறார்கள். உதாரணமா சொன்னீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தோற்றுவிக்கும் பொழுது ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே பாமகவின் முதல் சட்டமன்ற வேட்பாளராக இருந்தவர் ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். ஏனை சின்னத்தில் அவர் வெற்றி பெற்றவுடனே சட்டமன்றத்துக்கு ஏனையில் வந்தார். அதன் பின்பு அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அவைத்தலைவராக இருந்து அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு ஓரளவு உறுதுணையாக இருந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அளவு வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கொண்டு சென்றார். அப்ப அது போல ஒரு இயக்கம் வளரும் பொழுது அனுபவசாலிகள் தேவை. ஏனென்றால் நம்ம செய்வது மக்கள் பணி. மக்கள் பணியில் இதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு நீண்ட ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 3 4 முறை அமைச்சராகவும் பயணித்தவர். 2 மாபெரும் மக்கள் தலைவரோடு பயணங்களில் இருந்தவர். அவர்களில் உள்ளங்களில் இடம்பெற்றவர். அப்ப அவருடைய அனுபவம் இன்று இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக தேவை. அப்ப அந்த இயக்கம் இவரை பயன்படுத்தி கொள்ளும். இல்ல நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா அதுல வந்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் இன்னைக்கு வாக்கு வலிமையை வந்து இழந்து விட்டது. கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. பல தேர்தல் கிட்டத்தட்ட 550 600 தேர்தல் அறிக்கைகளை கொடுத்தார்கள். விவசாய கடன் ரத்துன்னாங்க, ரத்து பண்ணாங்களா தெரியாது. மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம், கல்வி கட்டணம் நாங்க ரத்து பண்ணாங்களா தெரியாது.
அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லும் போது குடும்ப பெண்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். அதை முழுமையா செயல்படுத்த முடியல. உதாரணமா சொன்னீங்கன்னா, நீங்க கடைசியா பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு தான் கொடுத்தாங்க. இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தகுதி உள்ள பெண்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கு மேல இருக்குது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கறது மிகவும் கம்மி. ஒரு 1 லட்சம்குள்ளதான், ஒரு கம்மியா தான், ஒரு கோடி மக்களுக்கு கம்மியா தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தேவைப்படுகிறார்கள், பிரபலங்கள் தேவைப்படுகிறார்கள். மாவட்டம் வாரியாக தகுதி ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர்கள் தேவைப்படுறாங்க. ஆனா அவர் மறுப்பு தெரிவிச்சதுதான் நாங்க எதிர்பார்த்த. அவர் அப்படிதான் தெரிவிப்பார். ஏனென்றால் அவர் தீய சக்தி என்று எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று சொன்னார். அந்த இயக்கத்திற்கு அவர் செல்ல மாட்டார் என்று நாங்கள் நினைத்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. ஏனென்றால் அவருடைய அரசியல் பயணம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடும் புரட்சி தலைவி அம்மையார் அவர்களோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய பயணங்கள். நீங்க வந்து யாரு வேணாலும் போறதுக்கு வந்து அப்படி போக முடியாது. அது வந்து பொருளாதாரத்துக்காக தன்னை வளர்த்துக் கொள்றதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வார்கள். ஆனால் மக்கள் சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும், விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை தர உயர வேண்டும் என்று உழைத்து கொண்டு இருப்பவர்கள் எவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி என்றுமே பயணிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு அது வந்து ஒரு பேரறிஞர் அண்ணா இருந்த வரை அது ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தது. என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த இயக்கத்திற்குள் உள்ளே புகுந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்று பொருளாளராக இருந்து கணக்கு கேட்ட என்ற ஒரே காரணத்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை என்று நீக்கப்பட்டதோ, அதன் பின் அன்றிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அப்ப அந்த கார்ப்பரேட் நிறுவனத்திற்குள்ள மக்கள் செல்வாக்கு பெற்ற மக்கள் பணியில் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் நினைப்பவர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள். அந்த வழியில் செங்கோட்டையன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணித்தது 100% நல்ல விஷயம். எப்பயுமே யாருமே வெற்றி பெறும் இயக்கத்தை நோக்கி தான் செல்வார்கள், தோல்வி அடையும் இயக்கத்தை நோக்கி செல்ல மாட்டார்கள். அந்த இடத்தை பார்த்தீர்கள்னா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி நிலையில் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது. அப்ப அந்த இயக்கத்தை நோக்கி அவர் செல்ல மாட்டார் என்ற அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்ச்சி அடைந்தவர், புரட்சி தலைவர் அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர், அம்மையார் அவர்களால் வளர்ச்சி அடைந்தவர். அப்ப அவர்களுக்கெல்லாம் எதிர்த்து அரசியல் களம் கண்டவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பயணிக்க மாட்டார். உண்மையான அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள் என்றுமே தனியாக இயக்கம் காண்பார்களே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி செல்ல மாட்டார்கள். இது நீங்க தமிழ்நாடு முழுமையாக பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்று உள்ளவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கொள்கைகளை மக்களிடத்திலும் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் என்று நினைப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பயணிக்க மாட்டார்கள்.